முருகன் வந்து நம்மளோட ஆன்செஸ்டரா இல்லை வந்து காடா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாரிசாலன் மிஸ்ஸஸ் விக்கி பாலிடாக்ஸ் விக்கி அவங்களோட டிபேட் பார்வையும் தமிழர்களுடைய பார்வையும் ஒரு சங்கமிக்கிற காலமாகத்தான் இதை நாங்க பாக்குறோம். அதனால ரெண்டு கருத்துக்களுமே உள்ளாங்க இருக்கு கலந்துருக்கு நான் சொல்றோம். இங்க வந்து அறிவியல் ரீதியாக ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து ஆரிய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு உடன்படுறது இல்லையா? இல்ல, இந்த ஆரிய வருகை, ஆரியன் திராவிடியம் தியரி இதெல்லாம் அதிகமா பேசப்படும். ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் அப்படிலாம் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. ஆனா இவங்க பேச மறுக்கிற இன்னொரு பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆரிய வருகை ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே, ஏன் நான் ஸ்டெப்பி புல்வெளி மக்கள்னே சொல்லுவோம், ஆரிய மக்கள்னு சொல்ல வேணாம், அது ஏன் முன்னாடி சொல்றாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த என்னது இரானியன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஜீவம் இருக்கு. அந்த ஜீவம் வந்து கலந்துட்டாங்க. ஆரம்பத்துல வந்தது ஆப்பிரிக்கால இருந்து தலைவலியா வந்த ஏஎஸ்ஐ ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரலாய்டு ஸ்கல் டைப் கொண்ட ஒரு மக்கள் தான் வந்து சவுத் இந்தியால வந்து ஃபுல் இந்தியா ஃபுல்லா பரவி இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எங்க இருந்திருக்காங்கன்னா இந்த கேங்கடிக் பிளைன்ஸ், கங்கை நாகரிகம் சொல்லக்கூடிய இடங்கள்லையும் அப்படியே சவுத் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மக்கள் கூட்டம் தான் இரானியன் ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மக்கள் சேர்ந்துதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்கின் அண்ட் ப்ரௌன் ஸ்கின்டு பீப்புள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஸ்டெப்பி புல்வெளி மக்கள்னு சொல்லக்கூடிய சில சோகால்டு ஆரியன்ஸ். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு, இதை யாரும் பேசவே மாட்டாங்க. வெறும் ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நார்த் வெஸ்ட் இந்தியா அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஸ்டெப்பி புல்வெளி அந்த ஜீவம் வந்து அதிகமாவே அந்த ஜீவம் புல் இருக்கும். அதே நீங்க சென்ட்ரல் இந்தியா அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஜீவில பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கருப்பா இருக்க மக்கள். ஏன்னா அந்த இரானியன் ஃபார்மர் ஜீவும் இந்த ஏஎஸ்ஐ ஜீவும் கொஞ்சம் சேர்ந்துதான் இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் அதிகமாகவே இருப்பாங்க. நார்த் இந்தியாவே இருந்தாலும் ஜார்க்கண்ட், பீகார், யூபி பக்கம் போனீங்கன்னா ஃபேர் ஸ்கின் பீப்புள் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியா அப்படிங்கிறது இந்த மொத்த உலக உருண்டையோட ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான ஒரு ஜீம் பூல்ஸும் இந்தியாவில நமக்கு கிடைக்கும். நார்த் வெஸ்ட் இந்தியாவில இந்த சோகால் லைட் ஸ்கின் ஜீவம் இருக்கும். சென்ட்ரல் இந்தியா கொஞ்சம் சவுத் இந்தியாவில பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் ஜீவம் இருக்கும். அதே நீங்க ரைட் சைடு என்ன சொல்றதுன்னா அந்த பெங்கால் அந்த சைட்லாம் போயிட்டோம்னா அந்த மங்கலாய்ட் ஸ்கல் டைப்புடைய அந்த சைனீஸ் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருடைய ஜீவனம் எல்லா விதமான ஜீவனமும் நம்ம இந்தியாவில இருக்கதான் செய்யுது. அந்த ஜீவனம் அட்மிக்சர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில ஆதிவாசி மக்களுக்கும் நடக்கதான் செஞ்சுட்டு ஒரு சில ஆதிவாசி மக்கள்லாம் மட்டும் அது பியூரா என்ன சொல்லுதுன்னா ஏஎஸ்ஐ அப்படின்ற ஜீவனம் மட்டுமே இருக்கிற மக்களும் இருக்காங்க. அது நம்ம முக்கியமா எங்க சொல்லணும்னா அந்த கோண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ் பக்கம் நம்ம ஒரு ட்ரிபிள் ஏற்படுத்துற கூட வரும் இந்த கோண்ட் ஆதிவாசி மக்கள். அவங்க கிட்ட வந்து பியூரா வந்து அந்த ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஜீவன் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிசர்ச் பண்ணி இந்த பெருமாண்டி அப்படின்றவர் அவரோடதான் வந்து ரொம்ப பழமையான ஜீவன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு சில